ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் தான் காட்டுறாங்க. ரகுராம் சோகத்தோடு அவங்க வீட்டை விட்டே வெளியே வரும்போது இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி ஊர் பஞ்சாயத்து, அதாவது ரகுராமோட வீட்டு வாசல் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ ராஜா சேதுபதி அங்கே இருக்கவும் உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் வீட்டை காலையிலே காலி பண்ணி சாவியை கொடுக்குறேன்னு ஊர் பஞ்சாயத்தில் வச்சு சொன்னீங்க, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சத்தத்தையும் காணலை. அப்படிங்கும்போது நீ எதுக்காக அவசரப்பட்டுட்டு இருக்கிற, அதுதான் நாங்கள் எல்லாருமே வீட்டை காலி பண்ணி எல்லாருமே கிளம்பிட்டோம்ல அப்படின்னு ரகுராம் சொல்லவும் உடனே இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவையும் சீனுவையும் தான் காட்டுறாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, மாயாவும் சீனுவும் இங்கே இல்லை, அவள் சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு மகாலிங்க சொல்லவும், அவள் என்னனாலும் பண்ணிட்டு போட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சாவி என் கைக்கு வரப்போகுது, அதோட அவ்வளோதான், பத்திரம் என் கையில் இருக்கிற வரைக்கும் அவளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவையும் சீனியும் தான் காட்டுறாங்க. அப்போ மாயா அந்த பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்தாருல, அவங்கள அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ மாயாவும் சீனும் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எழுதி கொடுத்த பத்திரத்தினால எங்கள் குடும்பமே இந்த மாதிரிக்கு நடுத்தருக்கு வந்துடுச்சுது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பெரியப்பா ரொம்பவே கௌரவமானவர், அவர் இந்த மாதிரிக்கு அவன் நடுத்தருக்கு இழுத்துட்டு வந்துட்டா, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எங்களால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் அப்படின்னு மாயா அவங்க கிட்ட தன்னுடைய கஷ்டங்களை எடுத்து சொன்னதுமே அவர் நல்லவராக தெரிஞ்சிருந்தாரு. என்னமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அந்த பத்திரத்தை நான் தான் எழுதி கொடுத்தேன், கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஆதரவாக நான் சொல்கிறேன் அப்படிங்கவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையில தான் எங்கள் குடும்பமே இருக்குது, தயவு செய்து உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் அவரும் சரி அப்படின்றாரு. அவர் மாயா சீனு அவங்க கூட போகும்போது பார்த்தோம்னா ஒருத்தர் அவங்க தலையில் ஒரு கட்டையால் அடிச்சிருந்தாங்க. புவனேஸ்வரி அனுப்பின ஆளாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த மாயா சும்மா இருக்க மாட்டா, அந்த அவரை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரி அந்த திட்டத்தையும் போட்டு அவரோட தலையில் அடிக்கவும் அவர் அப்படியே கீழே விழுந்துருந்தாரு. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாயாவும் சீனும் அந்த அடிக்கிறதுக்காக வந்தாங்களா, அவங்கள போட்டு வெளுத்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயோ உங்களுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லைங்க இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் போய் நான் உண்மையை நம்ம சொல்லலைன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு சாவியை உங்கள் பெரியப்பா புவனேஸ்வரிட்ட கொடுத்துருவாங்க, அது நடக்க விடக்கூடாது, அதனால ஹாஸ்பிட்டலுக்குலாம் நான் அப்புறமா போய்கிட்டுதேன், என்னை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படிங்கும்போது, என்னங்க இந்த நிலைமையில நான் எப்படி உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியும், பரவாயில்ல வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் சொல்கிறத கேளுங்க, என்னை உடனே உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயாவும் சீனும் கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவர் அழைச்சிக்கிட்டு நேராக தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரகுராம தான் காட்டுறாங்க. அப்போ வீட்டை விட்டு அவங்க எல்லாருமே வெளியே வந்துருந்தாங்க. எல்லாருமே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவா ரகுராம் கிட்ட இந்தாங்கன்னா வீட்டு சாவி அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் உடனே பார்த்தோம்னா ரகுராம் அந்த வீட்டை பூட்டிக்கிட்டு இந்த சாவியை கொடுக்கறதுக்காக வரும்போது உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரகுராம், இந்த சாவியை நீ உன் மனைவி ஜானகி கையில் கொடு, அவள் தான் என் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால ஜானகி ரொம்பவே வேதனைப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கெலாம் பேசுவாள், நம்ம கையாலேயே அந்த சாவியை வாங்கணும்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் ஜானகி கையில் இந்த சாவியை கொடுக்குறாங்க. ஜானகி அழுதுகிட்டே இந்த சாவியை புவனேஸ்வரிட்ட கொடுக்கறதுக்காக கரெக்டாக வரும்போது புவனேஸ்வரியும் கையை நீட்டிகிட்டு இருக்கிறாங்க, சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கரெக்டாக ஜானகி சாவியை கொடுக்கறதுக்காக வரும்போது அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது, பெரியம்மா சாவியை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அவங்க மாயா தான் இருக்கிறாங்க. மாயாவை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, முக்கியமாக புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மகாலிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அந்த மாயா கரெக்டான நேரத்துக்கு சாவியை கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறா, இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறாலும் தெரியல அப்படிங்கவும் கொஞ்சம் நீ பெசாம அமைதியாக இரு அப்படின்னு புவனேஸ்வரி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக நீ சாவியை கொடுக்க வேண்டாம்னு சொன்ன அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும்போது, எதுக்காக நாங்கள் சாவியை தரணும், உங்ககிட்ட வாங்காண்ட பணத்துக்கு நாங்கள் எதுக்காக உங்ககிட்ட சாவியை தரணும் அப்படின்னு மாயா சொல்லவும், என்ன உளறிட்டு இருக்கிற, பத்திரத்தை பார்த்தேல, பத்திரத்தில் இவங்க 3 பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க, இது எல்லா விஷயமும் ஊர் பஞ்சாயத்துக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படி இருக்கும்போது நீ என்ன இப்படி புதுசாக பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இது புதுசாக இல்லை, நீ கட்டின பழைய கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பத்திரம் எழுதி கொடுத்தாருல, அவர் அழைச்சிட்டு வராங்க. அவர் பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்க இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகாலிங்க சொல்கிறாங்க, ஐயோ போச்சுதா, இதுவும் போச்சுது, கடைசியில் அந்த மாயா காப்பாற்றிட போகிறா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, வழக்கம் போல் இவங்க மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இவங்க வரப்போகிறாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு மகாலிங்க அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம சத்தம் போட்டு சொன்னோம்னா
இந்த அம்மா நம்மளை பிடிச்சி தான் திட்ட ஆரம்பிக்கும். சரி நடக்கிறது நடக்கட்டும், இன்னும் போல சாவி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு மகாலிங்கம் அவங்களுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து அவரை கூட்டிட்டு வரவும் உடனே ராஜா சேதுபதி இவர் யார் மாயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நீங்க சொல்லுங்க அவர்கிட்ட அப்படிங்கும்போது உடனே அவர் எல்லா உண்மையும் சொல்றாங்க. அந்த பத்திரம் வந்து எல்லாமே போலியான பத்திரம் தான், இது எல்லாமே நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு, இது எல்லாமே புவனேஸ்வரி தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு நடந்து எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. இது கெட்டதுமே ராஜா சேதுபதி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன புவனேஸ்வரி பண்ணிட்டு இருக்கிற, உன்னை பத்தின எனக்கு எல்லாமே தெரியும், அப்படி இருந்தப்பும் கூட அதாவது நீ கையில வச்சிருந்த அந்த ஆதாரத்துக்காக தான் ரகுராம் வந்து இந்த வீட்டையும் உனக்கு கொடுக்க துணிஞ்சான். அப்படி இருக்கும்போது நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிற, உண்மையை சொல்ல போனா உன்னதான் போலீஸ்ல இப்ப பிடிச்சு கொடுக்கணும், நீ இந்த மாதிரி போலியான ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. மாயா கடைசி நேரத்தில் வீட்டை காப்பாற்றி கொடுத்துட்டா அப்படின்னு ஜானகிலேருந்து வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது பத்மா டீமை தவிர. அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா மட்டும் இந்த யோசனையை சொல்லலைன்னா கண்டிப்பாக அந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சிருக்காது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து அவங்க மாயாவை பற்றி சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஜானகிட்ட வந்து அவங்க மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் உங்கள் கையாலேயே போய் வீட்டை துறைங்க அப்படின்னு சொல்லவும் புவனேஸ்வரி வந்து அப்படியே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன எங்கள் பெரியப்பா பெரியமாவும் வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தியா, இப்போ வச்சம் பத்தியா உனக்கு, அதாவது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்டயே சவால் விட்டுட்டு போவ, போலியான பத்திரத்தை தயாரித்து நீ எங்களையே வந்து வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். இப்போ நான் உன்னை நினச்சோம்னா உன்னை வந்து உன்னை பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ளே தள்ளுறதுக்கு எனக்கு ரொம்ப விஷயம் ஆகாது. ஆனால் உன்னை எதுக்காக தெரியுமா நான் விட்டு வச்சுருக்கிறேன், இவருக்காக தான். ஏன்னா உன்னை பற்றி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இவரை வந்து உள்ளே போக வேண்டி இருக்கும், அதனால தான் நான் விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அதாவது பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அவரும் உள்ள போக வேண்டியது இருக்கும், அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து பெரிய உதவி பண்ணியிருக்கிறாரு, அவருக்காக தான் உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நான் வந்து விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புவனேஸ்வரி போட்டு மாயா திட்டிகிட்டு இருக்கோம். இப்போ சிவாவும் மணியும் சொல்கிறாங்க, ஆமாம் மாயா நீ சொல்கிறது கரெக்டு தான், அவர் நம்மளுக்கு பண்ணின உதவி சின்ன உதவி கிடையாது, பெரிய உதவியாக்கும், அவரால் தான் நீ தப்பிச்சிருக்கிற, இதுக்கு மேலே என் குடும்பத்தார் மேலே ஏதாவது நீ வந்து பொய்யான ஏதாவது குற்றச்சாட்டு பண்ணணுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சிவாவும் வந்து ரொம்பவே திட்டி விட்டுருந்தாங்க. புவனேஸ்வரி இதனால் தலை குனிஞ்சு அங்கேருந்து போகவும் வீட்டுக்கு வந்ததுமே எல்லா பொருளையும் தூக்கி வீசுகிறாங்க. அந்த வீடு நம்ம கைக்கு வரக்கூடிய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் இந்த மாயை அந்த மாதிரிக்கு தடுத்து நிறுத்திட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் இப்போ பசுபதி சொல்கிறாங்க, இப்போ என்ன போனா பண்ணுறதுக்கு, அந்த வீடு நம்ம கைக்கு வந்துடும் சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம், கடைசி நேரத்தில் இந்த மாயை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கோம். இப்போ மகாலிங்க வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் என்ன தான் நீங்கள் பண்ணினாலும் சரி தான், கடைசியில் இந்த மாயை தான் ஜெயிக்க போகிறா, இதை சொன்னோம்னா இந்த அம்மா நம்மளை பிடிச்சி காய்ச்சி பூச்சின்னு கத்த ஆரம்பிச்சிரும், என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னையா பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. அப்போ பசுபதி கேட்குறாங்க, அடுத்து என்ன போனா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது எப்படி இருந்தாலும் சரி தான், இன்றைக்கி அவங்க எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க, அதை நடக்க விடக்கூடாது, அந்த பத்மா வச்சு தான் அடுத்த ஆட்டத்தை தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் அந்த மாயாவையும் சீனியையும் பிரிக்கணும், அதுக்கு அந்த பத்மா வச்சு தான் திட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்போது பார்க்கலாம்.